வணக்கம் அன்பர்களே, தெய்வீக தேசம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். திருக்கோயில் உலா என்பதில் அடுத்த எபிசோடுக்கு போகிறோம். இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு கோயிலை பார்க்கலாம். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் புராதனமான கோயில்கள். சமீபத்தில் வந்தது, அதாவது 10-12 வருடங்களுக்கு முன்னால் வந்த சென்னையில் ஈசிஆர் இருக்கு இல்லையா, கிழக்கு கடற்கரை சாலை, அதில் ஈஞ்சம்பாக்கம்ன்ற இடத்துல உருவாகி இருக்கும் இஸ்கான். இஸ்கான் என்றால் ஆங்கிலத்தில் ISKCON என்றால் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். கிருஷ்ணர் என்கின்ற ஒரு அனுபவத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பதற்காக பிரபுபாதா என்பவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் இஸ்கான். அது கிருஷ்ணர் கோயில். சென்னையில் இருக்கக்கூடிய கௌடியா மடம்னு ஒன்று இருக்குது, கல்கத்தாவில் கௌடியா மடம் என்று இருக்கிறது. இவையெல்லாம் கிருஷ்ணரை அடிப்படையாக கொண்டவை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் மாதிரியே இஸ்கான் என்பதும் அமெரிக்காவில் பிரபலமானது. இது சைத்தன்ய மகாபிரபு எனப்படுகின்ற கிருஷ்ணர் பக்தராக இருந்த மகானை அடிப்படையாக கொண்டது. சைத்தன்ய மகாபிரபு அவருடையது கௌடிய வைஷ்ணவிசம்னு சொல்லுவாங்க. அதாவது வைணவத்திலேயே ஒரு பிரிவு வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கௌடிய வைஷ்ணவிசம்னு சொல்லுவாங்க. சற்று வித்தியாசமானவர்கள். உணவு முறை கூட அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னா கேஞ்சஸ் அப்பப்போ பெருக்கெடுத்து ஓடுறதுனால அவங்களுக்கு உணவு, தாவர உணவு கிடைக்காது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய வைணவம் வேறு விதமான வைணவமாக இருக்கும். முழு அன்பை கொண்டவர்கள். கிருஷ்ணர் என்பது பிரேமையை அடிப்படையாக கொண்டு விரிவடைந்த ஒன்று. அமெரிக்காவில் பிரபலமாக இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது பஜனை, நர்த்தனம், நடனமாடியபடியே பஜனை. அமெரிக்கர்களுடைய வாழ்வியலில் வேகம் என்பது அடிநாதமாக இருக்கிறது. ஃபாஸ்ட்டு தான் எல்லாம். அவங்களுக்கு ஸ்லோவாகவே கார் ஓட்ட கூட தெரியாது, எல்லாம் ஃபாஸ்ட். அதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நர்த்தனமும் நடனமும் பஜனையும் அவர்களுக்கு பிடித்து போன காரணத்தினால் மிக பெரிய அளவு பின்பற்றுதலை அமெரிக்காவில் கொண்டு இருக்கிறது இஸ்கான். அவர்கள் 1990களின் பிற்பகுதியில் 2000 பொழுது இந்தியாவில் அதற்கு ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்றும் சென்னையிலே அது ஒன்று வேண்டும் என்றும் நினைத்தார்கள். பெங்களூரில் ஒன்று இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அது கட்டப்பட்டிருக்கிறது. 7500 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 1.5 ஏக்கரில் கட்டியிருக்கிறாங்க. யாரோ ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்த நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே ஈசிஆரில் இங்கேருந்து போகிற பொழுது இடதுபுறம் கடல் இருக்கும், வலதுபுறம் ஒரு சந்துக்குள்ளே போனாக்க இந்த கோயிலை பார்க்கலாம். பிரம்மாண்டமான ஒன்று. நீங்களே படம்லாம் பாருங்கள். 5 அடுக்குகளை கொண்டு இருக்கும். தரையில் ஒரு அடுக்கு, அது ஒரு தியான அறை. அதற்கு மேலே ஒரு அடுக்கு, அது ஒரு ஆடிட்டோரியம். மக்கள்லாம் உட்கார்ந்து பிரவச்சனம் என்று சொல்லக்கூடிய, அதாவது யாராவது பேசுவதை, உரையை கேட்பது எல்லாம் இருக்கும். மையமாக கிருஷ்ணரும் ராதையும் இருப்பார்கள். சைத்தன்ய மகாபிரபு, சுவாமி நித்யானந்தா என்று அவருடைய ஆத்மா சிஷையர், இவங்க எல்லாருக்கும் தனித்தனி 3 சன்னதிகள் இருக்கும். எல்லாமே டீ குட்டில் பண்ணியிருப்பாங்க. நாம் பார்த்த குற்றாலநாதர் கோயில் மற்றும் தாமிரபரணியில் இருக்கக்கூடிய வைகுண்டம், சிவவைகுண்டம் என்கின்ற இடம், இவையெல்லாம் கற்சிற்பங்களை கொண்டதாக இருக்கும். சிலாரூபம் எனப்படும் தமிழகத்தினுடைய, தென் இந்தியாவினுடைய வடிவ வழிபாட்டை, அதாவது கல்லினால் செய்யப்பட்ட சிற்பங்களை, சிலாரூபத்தை கொண்டதாக இருக்கும். ஆனால் இஸ்கான் அப்படி அல்ல. வட இந்தியாவினுடைய, இந்தியாவின் வடபகுதியை போன்று பளிங்கினால் ஆனதாக இருக்கும். எல்லாமே இந்த வெள்ளை பளிங்கினால் ஆனதாக இருக்கும். ரொம்ப பளபளன்னு பார்ப்பதற்கு வித்தியாசமான முகத்தோடு இருக்கும். இங்கும் பஜனையை மாலை பொழுதுகளிலே குறிப்பிட்ட நேரத்தில் செய்கிறார்கள். புத்தகங்கள் விற்கக்கூடிய இடம் உண்டு. ரொம்ப சாத்வீகமான உணவு விற்கப்படுகிறது. பலவிதமான உணவு. நம்ம சாத்வீகமான உணவுன்னா ஒன்றுமே டேஸ்ட்டே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஸ்வீட்டெல்லாம் இருக்குது, கார ஐட்டம் இருக்குது, எல்லாம் இருக்கிறது.
நல்ல எளிமையான முறையிலே உருவாக்கப்பட்ட கைத்தறி ஆடைகள் கூட இருக்கிறது. இந்த தலத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்பது இவையெல்லாம் தாண்டி அவர்கள் உருவாக்கி நடத்துகின்ற அன்னதான முகாம். பல்வேறு இடங்களில் ஏழைகளுக்காக, வறியவர்களுக்காக, குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்காக உணவை இலவசமாக வழங்குகிறார்கள். அந்த உணவு மாணவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. எளிமையான, ஜீரணிக்கக்கூடிய, ஆற்றலும் சக்தியும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மடம் வைத்திருக்கிறார்கள், பசுவிற்குண்டான மடம் வைத்திருக்கிறார்கள். சைத்தன்ய மகாபிரபுனுடைய வழிமுறை என்ன? கௌடிய வைஷ்ணவம் என்றால் என்ன? பியூர் பக்தி, அன்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. நயமோ நிஷ்டை அது இதெல்லாம் பின்னாடி. பக்தி தான் அவங்களுக்கு. அந்த பக்தி முழுக்க முழுக்க அன்பு, பிரேமை, வெளிப்பாடு, பாடல், ஆனந்தம் தான் எப்போவுமே. அமெரிக்காவில் இந்த இடத்தில் இலவசமாக உணவு வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி அதற்கு உண்டான ஒரு பொருத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், உலகத்தில் அத்தனை பேருக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸை தெரியும். ஆப்பிள் கம்பெனியை நிறுவினவர். ஆரம்ப காலத்தில் அவருடைய வாழ்க்கை வசதி மிகுந்ததாக இல்லை. நண்பருடைய அறையிலே தரையில் படுத்துப்பார். அந்த நாட்டில் தரையில் படுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கட்டில் இல்லாமல் தூங்க முடியாது. ஆனால் அவருக்கு அவ்வளவுதான் இருந்தது. இந்த ஆங்காங்கே கிடக்கிற கேன் வாட்டர், அந்த கேன் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் கடையில் கொடுத்து அதுக்கு பைசா வாங்கி தான் சாப்பாடு. வாரம் ஒரு முறை 7 கிலோமீட்டர் நடந்து இஸ்கானில் அவர் உணவருந்து விட்டு போவார். அந்த உணவு எனக்கு பிடித்திருந்தது என்கிறார். இதுதான் அன்போட வெளிப்பாடு. நாடு எல்லைகள் தாண்டி அன்பு என்கின்ற ஒரே ஒரு மொழியின் மூலமாக சிரிப்பு எப்படி உலகம் முழுக்க புரிந்து கொள்ளப்படுகிறதோ அதை போல் அன்பும் புரிந்து கொள்ள. 2 மொழி தாங்க உலகம் முழுக்க எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது. மொழிபெயர்ப்பாளரே வேணாம். அதில் ஒன்று அன்பு. அதை காட்டுவது, அதை நம்மை அனுபவிக்க செய்வது, பரவசம் அடைய செய்வது இஸ்கான். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.